ஹலோ கைஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் டேவ். ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது. புரிகளை தான் வாங்கியிருக்கோம். இங்கன்னா நம்ம ஊரில் தான் செஞ்சில். என்ன ரீசனுக்காகனா லாஸ்ட்டாக வச்சுருந்த ஏர்பட்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, ஒர்க் ஆகலை. அதுக்காக இதை வாங்கியிருக்கோம். நம்ம இப்போது இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோக்காகவே சாம்சங் S24 அல்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சரி இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கோம். இது வந்து அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம். டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து இதையும் கொஞ்சம் அடாப்டர் வாங்கும்போது கொடுத்தாங்க. ஓகேங்களா? இது என்னென்னா hapipola அப்படின்ற பேண்டு ஆப்ஸ் தான். இது என்னென்னா கம்பைன்ட் ப்ளேபேக் 23 ஹவர்ஸ் போட்டிருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.2. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். 5 hours ப்ளேபேக்கு, 100 hours வந்து ஸ்டாண்ட் பை வருது. ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.2 C டைப் சார்ஜரு, அப் டு 10 மீட்டர் ரேஞ்சு ப்ளூடூத்தோட ரேஞ்சு. அப்புறம் 1.5 hours சார்ஜிங். அதுக்குள்ளார வந்து சார்ஜு அப்படியே ஆகிட்டுன்னு போட்டிருக்கு. 13 mm டிரைவர், அதாவது டிரைவர் வந்து 13 mm போட்டிருக்காங்க. டச் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் 18 hours கேஸோட சார்ஜ் இது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டம்பிங் பேஸ் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது மாடல் பார்த்திங்கன்னா கேண்டி. இதுதான் இதோட மாடல். இதை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஆக்சுவலாக அங்கேயே வந்து வாரண்டி கிளைமுக்காக பாக்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. இது போய் போட்டுருப்பாங்க பூர்விக்கான்னு சொல்லிட்டு. இது மட்டும் சீல் மட்டும் பிரிச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணோம்னா இப்படி தான் இருக்குது. அண்ட் தென் இது பாருங்கள். இது வந்து hapipola அப்படின்ட்டு அந்த பிராண்ட் நேம் போட்டிருக்கு. இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. பாக்ஸே ஒரு என்ன சொல்கிறது, இந்த வாட்ச்லாம் இருக்கு இல்லையா, குவாலிட்டியான வாட்ச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாக்ஸு. இது வந்து ஓப்பன் பண்ணுறது இப்படி தான். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு பிளாக் இல்லை ஒயிட் கலரில் இருக்குது. ஏர்பாட்ஸு. இதை எடுத்து நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது, அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு C டைப் சார்ஜிங்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேபிள் அதுலேயும் வந்து அவங்க பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? எல்லாமே அவங்க பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணதுனால கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது மாதிரி இது யூஸ் பண்ணதில்லை இந்த பிராண்டு. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு இதில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இது ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க சின்னதாக. இதில் வந்து அவங்க பிராண்ட் நேம் போட்டு கேண்டி மாடல் பேர் போட்டிருக்காங்க. இது வந்து யூசர் மேனுவல், கண்ட்ரோல் ஃபங்க்ஷனு, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஒன் சைட் பிளாங்காக தான் இருக்குது. இதெல்லாம் புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து எந்த கேட்டில் இது மேனுவல்லையுமே வந்து ஒன் சைட் பிளாக் பார்த்தது கிடையாது. ஆனால் இது வந்து ஒன் சைடு. இதில் வந்து 2 பேஜில் தான் இது பண்ணியிருக்காங்க. 2 பேஜில் ஆட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் வந்து பேக்கில் வந்து பிளாங்காக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் எந்த ஒரு கேட்டில் மேனுவலில் பார்த்தாலுமே பேக்கில் எதனா எழுதியிருக்கோம். அதாவது இந்த சைடு ஒரு லாங்குவேஜில் இருக்கும், அந்த சைடு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். இது வந்து சரியான ஷாக்கிங். ஓகே, கேட்டில் வேலை வச்சிடலாம். பாக்ஸ் ட்ரெஸ் மேலே போட்டுட்டு நம்ம வந்து வீடியோவே வந்து அந்த புது மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த புது மொபைலோட அன்பாக்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது உள்ளது தெரியல. வாங்கிச்சு தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பின்னாடி ஐஎஸ் சிம்பிள் என்ன போட்டிருக்கு, மாடல் HP1 மாடல் நம்பரு. அண்ட் தென் பில்ட் குவாலிட்டி பார்க்கும்போது ஓகே, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது என்ன ப்ரைஸுன்னு தெரியல. ஆக்சுவலாக அங்கே இருந்தது. நாங்கள் வந்து மொபைல் ஃபுல்லாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியும் அந்தளவுக்கு பண்ணிட்டோம். அதனால் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வந்து இல்லை. அடாப்டர் வாங்கும் போது சரி அப்போ கேட்டோம். அடாப்டரே வந்து 4000 அந்த மாதிரி ரேஞ்ச் சொன்னாங்க. பட் அடாப்டருக்காக சரி இவ்வளோ காஸ்ட்லி மொபைல் வாங்கியிருக்கோன்னு சொல்லிவிட்டு நியர்லி வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், மொபைலே 1,30,000 வந்தது ஆன்லைன் ப்ரைஸு. அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா 1,08,000 பண்ணி கொடுத்தாங்க ஃபைனல் ப்ரைஸ். ஆமாம், 1,08,000 பண்ணாங்க. ஓகே, ஒருத்தர் தான், அந்தளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க.
பண்ணி கொடுத்தாங்க, அதனால் காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இதுதாங்க நம்ம ஹாப்பிபோலா. இன்னும் லைட் எதுவுமே எரியல. ஓ, இதில் மட்டும்தான் எரியுமா? இது சார்ஜ் போட மட்டும் எரியும் போல். இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, நல்லா இருக்குது அந்த பிளிங்கிங். பாருங்க, ஆரஞ்சு லைட்டு, ப்ளூ லைட்டு, அண்ட் தென் இதுலேயும் ஒரு ஆரஞ்சு ப்ளூ. கொஞ்சம் நேரம் எரியுது, அப்புறம் ஆஃப் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருக்குது பார்க்க கொஞ்சம். ஓகே, நான் இது வரைக்கும் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணதில்லை. இதில் ஒரு க்ரீன் லைட் நல்லா இருக்குது பார்க்க. அந்த லைட்னிங்லாம் நல்லா இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. நல்லா பாருங்களேன் எப்படி இருக்குது, தெரியுதா? குவாலிட்டியாக இருக்குங்க லைட்னிங்லாம். க்ளோஸ் பண்ணிவிட்டோம். ஓகே, இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சு. கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ப்ளூடூத் இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம என்ன சாங் ப்ளே பண்ணுவோமா? சாங் ப்ளே பண்ணால் காப்பிரைட் விடுமா தெரியல. வாங்க செக் பண்ணி பார்ப்போம். சாங் ஆக்சுவலாக காப்பிரைட் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணுவோம். தமிழ் சாங்ஸ்ன்னு போடுமா? இங்கே இருக்கோம், தமிழ் சாங்ஸ் இங்கே இருக்குது. நம்ம தலைவர் பாட்டு தான். கேக்குதா? இதுல கேக்குதுங்க, அவ்வளோ சவுண்டாக இருக்கு. இங்கே பாருங்க. ஓகேவா, இதுக்கு மேலே காப்பிரைட் கொடுத்துருவாங்க போட்டால். நல்லா இருக்குது, அவ்வளோ சவுண்டாக இருக்குங்க. ஃபுல் வால்யூம் வச்சா வெளியவே கேட்குது. ஓகே, இது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த ஏர்பட்ஸோட அன்பாக்சிங். இது சார்ஜிங் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணேன். இதோடைய குவாலிட்டி ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் நிற்கிது, குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் தென் இது ஒர்த்தா, இது ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் நம்ம சேனலில் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை ஆலில் போட்டுங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் ஒரு லைக் பட்டனை போட்டுடுங்க. தேங்க்யூ, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.